தொகுதிக்கு உட்பட்ட குள்ளிச்செட்டி பகுதியில் உள்ளது லட்சுமிபுரம். இப்பகுதியைச் சேர்ந்தவர் முருகேசன். இவர் நிலக்கோட்டை பகுதியில் பூக்கடை நடத்தி வருகிறார். இவருக்கு லட்சுமிபுரத்தில் சொந்தமாக வீடு உள்ளது. ஆனால் கடந்த இரு வருடங்களுக்கு முன்பு இந்த வீட்டை காலி செய்துவிட்டு இவர் தற்போது பட்டுவீரம்பட்டி வத்தலகுண்டு அருகே உள்ள பட்டுவீரம்பட்டியில் குடும்பத்துடன் வசித்து வருகிறார். இந்த லட்சுமிபுரத்தில் உள்ள வீட்டில் தற்போது யாரும் குடியிருக்கவில்லை, யாரும் வசிக்கவில்லை. இந்நிலையில் கடந்த 2 வருடங்களாகவே 120 ரூபாய் 150 ரூபாய் மின்கட்டணம் வந்துள்ளது. கடந்த 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இவருக்கு ஒரு குறுஞ்செய்தி மின்வாரி அலுவலகத்திலிருந்து வந்துள்ளது. அதில் இவர் 7,46,000 ரூபாய் மின்கட்டணம் செலுத்த வேண்டும் என குறுஞ்செய்தி வந்தது. இந்த குறுஞ்செய்தியை பார்த்த முருகேசன் அதிர்ச்சி அடைந்து தனது நண்பர்கள் என அனைவரிடமும் சொல்லியுள்ளார். உடனடியாக அவர்கள் நண்பர்கள் மின்வாரிய அலுவலகத்தை அழைத்து அவர்களிடம் பேசுங்கள், அவர்கள் உரிய பதில் சொல்வார்கள் என்று கூறியுள்ளனர். இதையடுத்து முருகேசன் நிலக்கோட்டை மின்வாரிய அதிகாரிகளிடம் 7,46,000 ரூபாய் மின்கட்டணம் வந்துள்ளது. அங்கு யாருமே குடியிருக்கவில்லை. கடந்த 2 வருடங்களாக வீடு பூட்டியுள்ளது. இதற்கு எப்படி மின்கட்டணம் வந்துள்ளது என்று கேட்டதற்கு மின்வாரிய அதிகாரிகள் உரிய பதில் அளிக்கவில்லை. ரவிச்சந்திரன் கூறும் பொழுது மின்வாரிய அதிகாரிகள் அலட்சிய போக்காக நான் கேட்டதற்கு சரியான பதில் சொல்லாமல் உடனடியாக நீங்கள் மின்கட்டணத்தை கட்டுங்கள் என்று மட்டும் கூறி சென்று விட்டனர். நான் 120 ரூபாய் 150 ரூபாய்க்கு மேல் மின்கட்டணம் வருவது கிடையாது என்று கூறிய போது ராமராஜபுரம் தலைமை மின் அதிகாரிகளும் எந்த ஒரு பதிலும் கூறவில்லை என கூறியுள்ளார். இதேபோல் கடந்த திங்கட்கிழமை இந்த கொடைக்கானல் கீழ்மலை கேசிப்பட்டி பகுதியில் இளையராஜா என்பவருக்கு 1,01,332 ரூபாய் மின்கட்டணம் வந்துள்ளது. இளையராஜாவும் இதே பதிலைத்தான் சொன்னார். திண்டுக்கல் மாவட்டத்தில் தற்போது மின்வாரியத்தை அதிகாரிகளை தொடர்பு கொண்டாலே உரிய பதில் அளிப்பதில்லை. அதேபோல் மின்சாரத்தை பயன்படுத்துபவர்கள் எப்பொழுது எவ்வளவு மின்கட்டணம் வரும் என அதிர்ச்சியில் உள்ளனர். அதேபோல் மின்வாரிய அதிகாரிகளும் உரிய பதில் அளிப்பதில்லை. எதற்காக வருகிறது, அப்படி என்ன செலவு செய்துள்ளோம் என்பதை தெரிவிக்கவும் இல்லை. பூட்டியிருந்த வீட்டுக்கு அதுவும் சிங்கிள் பேஸ் என கூறப்படுகிறது. சிங்கிள் பேஸ் வீட்டிற்கு 7,46,000 ரூபாய் வந்துள்ளது. அதே போல்தான் கேசிப்பட்டியும் சிங்கிள் பேஸ் வீட்டிற்கு 1,01,332 ரூபாய் வந்துள்ளது. தொடர்ந்து மின்வாரிய அதிகாரிகளின் அலட்சிய போக்கு, அதே போல் தொடர்ந்து பொதுமக்களை பாதிக்கும் அளவில் மின்கட்டணம் வருவது திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள பொதுமக்களிடம் தற்போது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இறுதி கேட்டீங்கன்னா, என் சித்தப்பா பையனுக்கு என் வீட்டு பக்கத்தில் வீடு இருக்குது. அதுக்கு கரண்ட் பில்லு நான் தான் கட்டிகிட்டு இருக்கேங்க. 2 மாதத்துக்கு ஒரு டைம் 150 ரூபாக்குள்ளே வருங்க, மினிமமாக தான் வரும். இந்த வாட்டி 7,46,001 ரூபா வந்ததில் ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன். இதை இந்த வீட்டோட மதிப்பே 7 லட்சம் வரலைங்க. அப்படி இருக்கும்போது நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு கூலி வேலை செஞ்சு ஒவ்வொரு நாளும் பிழைப்பு நடத்திக்கிட்டு இருக்கிற தருவாயில் நாங்கள் இருக்கும்போது இவங்க இந்த கரண்ட் பில்லு இன்னும் 10 நாள் 12 நாளில் கட்டி முடிக்கணும். அப்போது இவங்க அசால்ட்டாக பேசுகிறாங்க, நாங்கள் அதை சரி பண்ணிக்கிறோம் அப்படின்றாங்க. நாளைக்கு எங்களுக்கு ஏதாவது கோர்ட்டு கேஸுன்னு அலைகிற மாதிரி எங்களுக்கு இல்லைங்க. அதனால் இந்த மெசேஜை ரத்து பண்ணி அரசு கவனத்தில் கொண்டு இதை எங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கணும்.